இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசுவுடைய அன்பும் அருளும் ஆசீரும் நிறைவாக கிடைப்பதாக. இன்று தவக்காலம் 23வது நாளில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இறைவன் இந்நாள் வரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து இணைந்து ஜெபிப்போம். இன்றைய இறை வார்த்தையும் எங்களுடைய சபையின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ்கு சலேசியாரும் நம்மை தொடர்ந்து இந்த ஆன்மீக பயணத்தில் அழைத்துச் செல்கின்றார்கள். அதற்காக நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து ஜெபிப்போம். இன்றைய முதல் வாசகத்தை எடுத்து பார்த்தோம் என்றால், எரோமியா இறைவாக்கினர் புத்தகத்திலிருந்து கொடுக்கப்படுகின்றது. ஆண்டவராய கடவுள் அந்த மக்களை பார்த்து கூறுவது, இஸ்ரேல் மக்களை பார்த்து கூறுவது இதுவே: நான் உங்களுக்கு கொடுக்கின்ற கட்டளை இதுவே, இவற்றுக்கு நீங்கள் செவி கொடுங்கள். அப்பொழுது நான் உங்களுக்கு கடவுளாயிருப்பேன், நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள். நான் உங்களுக்கு கடவுளாயிருப்பேன், நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள். எப்பொழுது இந்த கட்டளை அவர் கொடுத்த, அதாவது அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது நாம் அவர் நமக்கு கடவுளாயிருப்பார், நாம் அவருடைய மக்களாயிருப்போம். அதான் இன்னைக்கு முதல் வாசகத்து வழியா மக்கள் பிடிவாத குணம் படைத்தவர்களாக இருக்கின்றார்கள். அந்த இஸ்ரேல் மக்கள் பிடிவாதம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். இன்றைய நம்முடைய சமுதாயத்திலும் எத்தனையோ, நம்முடைய குடும்பமாக இருக்கட்டும், வாழ்கின்ற திருச்சபையாக இருக்கட்டும், வாழ்கின்ற சமுதாயமாக இருக்கட்டும், நாம் பிடிவாத குணத்தோடு இருக்கின்றோம். அதனால நம்ம கடவுளுடைய ஆசிரியர் இழந்துடுறோம், குடும்பத்துல இருந்தோம்னா குடும்பத்துல மகிழ்ச்சி இழந்துடுறோம், சமுதாயத்துல இருந்தா சமுதாயத்தை நம்முடைய தேவைகளை நிறைவு செய்யாம போகின்றன. நம்முடைய பிடிவாத குணத்தால் நம்முடைய அந்த இதயத்தில் இருக்கின்ற நம்ம அமைதியை இழந்து விடுகின்றோம் என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் நமக்கு நிறைவாக ஆண்டவராய கடவுள் நமக்கு எடுத்துரைக்கின்றார். அதாவது இந்த பிடிவாத குணத்தை எப்படி நம்மிலிருந்து அகற்ற வேண்டும், அதற்கு கடவுளுக்கு செவி கொடுக்கும் பொழுது அவர் நம்முடைய கடவுளாக இருப்பார், நமக்கு கடவுளாக இருப்பார், நாம் அவருடைய மக்களாக இருப்போம். அவருடைய மக்களாக இருக்கும் பொழுது இந்த பிடிவாத குணம் நம்மிடையே இருக்காது என்பதை நமக்கு நினைவுபடுத்துகிறார். அதான் சொல்றாரு, நீங்கள் அவரிடம் இச்சொற்களை எல்லாம் கூறுவாய், அவர்கள் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். நீங்கள் அவர்களை அழைப்பாய், அவர் உங்களுக்கு பதில் தர மாட்டார்கள். நான் சொல்றாரு, நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் நம்முடைய குடும்பத்துல நிறைய நேரத்துல செவி கொடுக்க மாட்டாங்க, பதில் கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் தீய செயல், தீய ஆவியிடமிருந்து வருவது, தீயோனிடமிருந்து வருவது என்பதை இன்றைய ஆண்டவராய கடவுள் நமக்கு முதல் வாசனையா நமக்கு எடுத்துரைக்கின்றார். அதாவது நம்முடைய அந்த பிடிவாத குணம் நம்மை விட்டு அகல வேண்டும், நம்மை விட்டு அகன்று போக வேண்டும் என்பதற்காக இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவோம். மேலும் இன்றைய நற்செய்தி எடுத்து பார்த்தோம் என்றால், இறைமகன் இயேசு பேச்சற்றவர், பேச முடியாத ஒருவரை பேச செய்கின்றார். அப்படி செய்யும் பொழுது அவரிடம் சில பேர் கேள்வி கேட்கிறாங்க, சந்தேகப்படுறாங்க, எங்களுக்கு விண்ணகத்தில் ஏதாச்சும் அடையாளம் கொடுக்க முடியுமான்னு. அவர்கள் கண்கூடாக ஆண்டவராய கடவுள் இந்த முதல் வாசகத்தில் பார்க்கும் பொழுது, நான் கொடுக்கிற கட்டளை, நான் கொடுத்திருக்க கட்டளை உங்களுக்கு இருக்குது, கண்கூடாக இருக்குது, அதுக்கு செவி கொடுங்க. செவி கொடுக்கும் பொழுது நான் உங்களுக்கு கடவுளாக இருப்பேன், நீ எங்களுக்கு என்னுடைய மக்களாக இருப்பீங்க, உங்களோட அந்த பிடிவாத குணம் இருக்காது, போட்டி பொறாமை இருக்காது என்று சொல்றாரு. அதே போல இங்க இயேசு அவர்களுக்கு முன்பாக என்ன செய்யறாரு? ஒரு புதுமையை, அற்புதத்தை, அதிசயத்தை செய்கிறார். பேச்சற்றவர் ஒருத்தரை பேச வைக்கிறார். அதுக்கு மேல என்ன அதிசயம், அற்புதம் தேவை? ஆனால் இவர் பெல்செபூலை, அதாவது எல்லா தலைவருமாகிய, எல்லா பேருக்கும் தலைவராகிய பெல்செபூலை கொண்டு இவர் பேய்களை ஓட்டுறாரு. அது ஒரு பக்கம். அதே நேரத்தில் எங்களுக்கு ஏதாச்சும் அடையாளம், விண்ணகத்துல அடையாளம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. பாருங்க, இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு முன்பாக இறைமகன் இயேசு நம்மோடு வாழ்கின்ற மக்களுக்கு தினந்தோறும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து கொண்டிருக்கின்றார். ஆனா நம்ம இந்த பெல்செபூலை கொண்டு அவர் பேய்களை விரட்டுற மாதிரி சொல்ற மாதிரி இந்த நபர்கள் விண்ணகத்திலிருந்து அடையாளங்கள் கேட்கிற மாதிரி இப்படிப்பட்ட மக்களோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால இயேசுவின் பிரியமானவர்களே, நமக்கு எந்த அடையாளமும் கொடுக்கப்படாது. தினந்தோறும் இறைமகன் இயேசு நம்மோடு வாழ்கின்றார், நம்மோடு பயணிக்கின்றார். ஆண்டவராய் கொடுத்த கட்டளை நம்மோடு இருக்கின்றது. அவருக்கு செவி கொடுப்போம், அவர் நம்முடைய கடவுளாக இருப்பார், நம்ம அவருடைய மக்களாக. இதுதான் நமக்கு தேவை. அவர் நமக்கு கடவுளா இருப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறார்.
நம்ம அவருடைய மக்களாக இருப்போமா? அதற்காக இன்று முயற்சி எடுப்போம். ஒரே கேள்வி, இறைமகன் இயேசு தந்தையோட திட்டத்தையும் நிறைவேற்றினார். இன்றைய நாளில் அவர் சொல்றாரு, என்னுடைய குரலுக்கு செவி கொடுங்க, நான் உங்களுக்கு கடவுளாக இருப்பேன், நீங்கள் என்னுடைய மக்களாக இருப்பீர்கள். ஆனா அவர் எப்பவுமே நம்ம கடவுளாக இருக்கின்றார். நம்ம கடவுளுடைய மக்களாக வாழ்கின்றோமா? கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோமா? இந்த நாளில் சிறப்பாக அதற்காக கொண்டாடுவோம். இன்று எங்களுடைய சபையின் பாதுகாவலரும் நமக்கு அதுதான் சொன்னார். இந்த பிடிவாத குணம் கடவுளுடைய ஆசிரியம் அருளையும் நம்மை பிரித்து விடும். கடவுளுடைய பக்கத்துல இல்லாம சாத்தான பக்கத்துல கொண்டு போயிடும். இறை ஆட்சிக்கு இல்லாம அந்த சாத்தானுடைய ஆட்சிக்கு நம்ம எடுத்து சென்று விடும். பிடிவாத குணம். இந்த பிடிவாத குணத்தினால நம்ம உறவுகளை இழப்போம், உரிமைகளை இழப்போம், எல்லாத்தையும் இழந்துடும். அதனால இந்த பிடிவாத குணம் நம்மிடம் இருப்பதை அகற்றி கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க நாம் முயற்சி எடுப்போம். கடவுளுக்கு செவி கொடுப்போம். கடவுள் அவர் சொல்றபடி நம்ம அவருடைய மக்களாக இருக்க இந்த நாளில் முயற்சி எடுப்போம். சிறப்பாக உங்களுக்காக இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். சிறப்பாக இந்த நாளில் ஆண்டவர் நம்மை தொடர்ந்து இந்த பிடிவாத குணத்திலிருந்து நம்மளை விடுவிக்க அனைவரும் தொடர்ந்து இந்த நேரத்தில் இறைவனிடம் மன்றாடுவோம். இறைவன் என்றென்று வாழ்த்தப்படுவாராக. ஆமென்.